மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை தமிழன்னையை வணங்கி தோன்றுகிறேன். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு இன்று வெகு சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தேனி வட்டாரத்தினுடைய மகளிர் நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உலக தாய்மொழி தினத்தினுடைய அந்த கருத்தரங்கை கேட்க வந்திருக்கக்கூடிய இந்நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் சிறப்பாக இதை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்விற்கு வருகை பேருதவியாக இருக்கிற சமூக நல்லிணக்க பிரிவினுடைய அமைப்பாளர் அண்ணன் முகமது சபி அவர்களுக்கும் இந்நிகழ்விற்காக பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களையும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தம் கேட்குதா? எக்கோ அடிக்குதா? உலக தாய்மொழி தினத்தை பற்றி எல்லாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. உலக அளவில் வங்காள மொழியை காப்பதற்காக அந்த வங்காள மொழியை காக்கணுன்றதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த மொழி தியாகிகளுக்காக நினைவாக உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி ரொம்ப முக்கியம் தான். அதில் நம்ம தேனி மாவட்டம் நிறைய மொழிப்போர் தியாகிகளை கொண்டு இருக்கு. தேனியில், கம்பத்தில், சிறம்பூரில், கூடலூரில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அஞ்சல் பெட்டியிலலாம் தீய எழுதி போட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொழிப்போர் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்படி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தேனி மாவட்டத்தில் ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. தமிழகம் முழுவதும் 32 பேர் உயிர் நீத்தாங்க. அதில் தேனி மாவட்டம் கூடலூரில் மட்டும் 3 பேர் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. தாய்மொழிக்காக தமிழ் மொழியை காக்கணும், இந்திய திணிப்பதை எதிர்ப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்து தன்னுடைய உயிரெல்லாம் கொடுத்தவங்க இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் தாய்மொழி முக்கியம் தான். ஆனால் உலக தாய்மொழி தினத்தில் இத்தனை பேரை உங்களை பெண்களை கூப்பிட்டு மகளிர்களை கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கைத்தொழில் சுயதொழில் பயிற்சி, தையல் பயிற்சியை கொடுத்து, கணினி பயிற்சியை கொடுத்து உங்களுக்கு சுயதொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வங்கியிலிருந்து கடன் உதவிலாம் வாங்கி கொடுத்து இது இந்த அளவுக்கு செய்யணும்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லா வேலைகளும் எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு நாட்டோட முதுகெலும்பு பொருளாதாரம் முன்னேறணும்னா விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயத்தையே ஒழிச்சுட்டாங்க. முதுகெலும்புலேயே ஒழிச்சு படுக்க போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு நாடு முன்னேறணும், ஒரு குடும்பம் முன்னேறணும், ஒரு வீடு முன்னேறணும் அப்படின்னா நிச்சயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறினா தான் அந்த வீடு முன்னேறும். நீங்கள் தான் வீட்டோட சமுதாயத்தோட முதுகெலும்பு. ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மகளிர் நல்லா இருந்தாங்க, பெண்கள் நல்லா இருந்தாக்க அந்த குடும்பமும் வீடும் நாடும் முன்னேறும். இப்போ அதனால் பெண்கள் மத்தியிலே நீங்கள் முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது கல்வி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். அரசாங்கமும் சரி சமுதாயமும் சரி அதுதான் சொல்லுங்க, பெண்கள் நிச்சயம் கல்வி கற்கணும். அதனால சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு ஆண் கல்வி கற்பதை காட்டிலும் ஒரு பெண் கல்வி கற்பது ரொம்ப அவசியம் முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு ஆண் படித்தா அது அவன் மட்டும் படிக்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கே கொடுத்த மாதிரி, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண் சொல்லி தருவாங்க. அப்போ அதனால் ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு அந்த கல்வி ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அந்த கல்விக்கு அடுத்து 2வது வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். மகளிர் வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் அரசு, தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி பெண்களுக்கு நிறையா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு நிறையா மகளிர் முன்னேற்ற சங்கம் மூலமாக பயிற்சி கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கடன் உதவி கொடுக்குறாங்க, சுய உதவி குழுமம், மகளிர் சுய உதவி குழுமம் நிறைய கொடுக்குறாங்க, உரிமை தொகை கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறி இருக்கணும். சுயமாக ஒரு பெண் பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் அவங்களால சொந்தமாக சிந்திக்க முடியும், சொந்த காலில் நிற்க முடியும். எப்போதுமே ஒரு ஆணை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அழகாக அண்ணன் சொல்கிறப்ப உங்களுக்குலாம் சொன்னார், அழகை பற்றி சொல்கிறப்ப எது முக அழகு கிடையாது, ஒப்பனை அழகு கிடையாதுலாம் சொன்னார். அது மாதிரி தந்தை பெரியாரும் சொன்னார், பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமிழகத்தில் ஒரு மகளிர் அந்த தொண்டை செய்யக்கூடிய பெண்ணுரிமைக்காக போராடிய ஈவேரா பெரியார், தந்தை பெரியார் தான் சொன்னார், ஒரு பெண் முன்னேற வேண்டும் என்றால் அந்த பெண்ணினுடைய கையில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணக்கூடிய கரண்டியை தூக்கி எடுத்துட்டு அவர் கையில் ஒரு புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னார். பெண்கள்லாம் நீங்கள் நிச்சயம் படிக்கணும் அப்படின்றத ஒரு உறுதியாக இருந்தார். சமையல் என்பது பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடையாது, ஆண்களும் பண்ணுறாங்க.
ஆனால் பெண்ணு மட்டும் தான் சமைக்கணும், பெண்ணு தான் கண்டிப்பாக சமைக்கணும், அவருக்கு தான் சமையல் தெரியும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்ததில் பெரும்பங்கு உங்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கு தான். நீங்கள் எந்த ஆளுக்கும் சமையல் பண்ண வாய்ப்பு சொல்லித்தரணும். அப்போ அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். குழந்தை வளர்ப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, திருமணம் முடிஞ்ச பிறகு ஒரு மனைவியான பிறகு சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் என்னுடைய பிள்ளைகள்லாம் சாப்பிட்ட அந்த தட்டை கழுவி வைக்க மாட்டாங்க, மோட்டரை போட்டவர்கள் அப்படியே இருக்குது, வீடை கூட்ட மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு கவலைப்படுறது. ஆனால் நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறப்ப, நீங்கள் ஒரு தாயாக இருக்கிறப்ப, உங்கள் பையனையும் உங்கள் பொண்ணையும் எப்படி நீங்கள் நடத்துறீங்க? உங்கள் பையனை கூப்பிட்டு கடைக்கு போக சொல்லுங்க, உங்கள் பொண்ணு இருந்தால் உங்கள் பொண்ணை வீடை கொடுக்க சொல்லுங்க. இந்த வேலையை பிரித்து கொடுத்தது யார்? ஆனால் நீங்கள் தானே அப்படி பண்ணீங்க. என்னைக்காவது உங்கள் பொண்ணை வந்து தைரியமாக வெளியில் அனுப்பிச்சு நீ கடைக்கு போப்பான், காய்கறி கடைக்கு போப்பான், சந்தைக்கு போப்பான், மார்க்கெட்டுக்கு போப்பான், பஸ் ஸ்டாண்டுக்கு போப்பான் அப்படின்னு நீங்கள் அந்த பெண்ணை வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து தைரியத்தோடு சொல்லி அனுப்பலையே. அப்போ இந்த வளர்ப்பு முறையில் ஒரு தவறு இருக்குல்ல, அதை மாற்றணும். இனிமேலாவது அதை மாற்றணும். ஆம்பளை பையனை கூப்பிட்டு என்னையா நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்களா? நீ சாப்பிட்ட சட்டை கழுவி விடான்னு சொல்லியிருக்கீங்களா? அவன் கழுவ போனால் கூட எதுக்கு பையன் ஆகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவன் கல்யாணம் முடிச்சு அவன் கணவனான போது எப்படி கழுவி வைப்பான்? 5 விளையாது 50 விளையுமா? விளையாதுல. அப்போ நீங்கள் ஒரு தாயாக இருக்கப்போ உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்ட தட்டை நான் கழுவி வைக்கிறதா என்னுடைய பாடம். எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சாப்பிட்ட தட்டை யாரையும் நான் கழுவ விட்டது, இலையை யாரையும் எடுக்க விட்டது. நம்ம தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். இது இன்னொருத்தவங்க நம்ம மனைவியாக இருந்தாலும் அவங்க அதை செய்யறப்ப அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் சொல்லணும். ஒரு தட்டை கழுவுறது பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க 5 பேர் தட்டையை கழுவி வைக்கணும், அது பெரிய வேலையை தானே இருக்கும். அப்போ ஆளுக்கு ஒரு வேலையை பகிர்ந்து பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். அப்போ இதை யார் சொல்லித்தரது? இது திடீர்னு இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த போதி மரத்தில் ஞான மற்ற மாதிரி வந்துடுமா? அவர் அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. அந்த பையன் நம்ம மனைவிக்கு உதவி செய்யணும், நம்ம சாப்பிட்ட நம்மளே கழுவி வைக்கணும், அவருக்கு உடம்பு செய்யலைன்னா நம்ம சமையல் பண்ணணும், இப்படிலாம் அவங்க வருவாங்க. ஞானம் வராது. நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தா தான் கண்டிப்பாக ஒரு தாய்க்கு அந்த கடமை. உங்கள் பையன் எல்லாரையும் வீட்டு வேலைகளை செய்ய பழக்குங்க. வீட்டை கூட்டுறது ஒன்றும் கேவலமான காரியம் கிடையாது. இது தூய்மைப்படுத்துகிற பணி. இந்த உலகத்தில் சுத்தமான வேலை தூய்மைப்படுத்துகிற பணி. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், குப்பை போடுறவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு குப்பையை வாங்க வர்றவங்கள குப்பைக்காரன்னு சொல்றோம். உண்மையிலேயே குப்பை போடுறவங்க குப்பைக்காரன். மனசுக்குள்ள அழுக்க வச்சுக்கிட்டு வீடுக்குள்ளே குப்பையை போடுற அவன் தான் குப்பைக்காரன்னு சொல்லணும். குப்பையை போடுறவங்க தான் குப்பைக்காரன்னு சொல்லணும். அதை குப்பையை சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு பேர் துப்புரவு பணியாகும். அவர் தான் மிகச்சிறந்த பணியை செய்ய. அந்த வேலையை நீங்கள் செய்ய சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகளை செய்ய சொல்லணும். அப்படி சொன்னால் தான் ஒரு மாற்றம் வரும், இல்லைன்னா ஒழுங்கு. இப்போ இந்த உலக தாய்மொழி தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பில் நீங்கள் ரொம்ப அவசியம் முக்கியத்துவம் எடுத்து தரணும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கிறது தான் உங்கள் வாழ்க்கை. அந்த குழந்தைக்கு கல்வி கொடுப்பதாகட்டும், வளர்ப்பு முறையாகட்டும், ஒரு மகளை எப்படி வளர்க்கணும், ஒரு பையனை எப்படி வளர்க்கணும், எப்படி சொல்லி தரணும். அந்த காலத்தில் கதை சொன்னாங்க. இதெல்லாம் பாட்டிமார்கள்லாம் கதை சொன்னாங்க. நீ பாட்டிமார்களே இல்லை, அப்படி எப்படி நன்னறி கதை தெரியும் அவங்களுக்கு? ஒரு பேருக்கு ஒரு கதை தெரியாது. கம்பராமாயணம்னாலும் தெரியாது, மகாபாரதம்னாலும் தெரியாது. அது பையன்களுக்கு தெரியல, பொம்பளை பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு பரதநாட்டிய வகுப்பில் ஒரு பரதநாட்டியம் சொல்லித்தர ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஒரு அபிநயம் பார்க்கணும், வெக்கப்படணுமான்னு ஒரு பிள்ளைக்கு சொல்லித்தராங்க. ஒரு தலைவனை தலைவி பார்க்குறா, முதல் முறையாக பார்க்குறப்ப முகத்தில் வெக்கப்படணும், நீ வெக்கப்பட்டு இப்படி கண்ணை மூடிக்கிறணும், முகத்தில் வெக்க வரணும்னு சொல்லித்தராங்க. அந்த பிள்ளை பதிலுக்கு கேட்குது, ஏன் வெக்கப்படணும்னு கேட்குது. ஏன் முதல் முறையாக பார்க்குறப்ப வெக்கப்படணும்? இப்போ நீ கம்பராமாயணம் பார்த்தது இல்லையா, படித்தது இல்லையா? முதல் முறையாக மாடத்திலிருந்து சீதை ராமனை பார்த்தா ஒரு வெக்கப்பட்டாரா? நேரடியாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணாடி வளையல் போட்டிருப்பான். அதனால் சீதை போட்டிருக்கிற 2 கையிலையும் கண்ணாடி வளையல். அதனால் இப்படி ஒரு கையில் மூடி இப்படி பார்த்தாங்க. நேரடியாக ராமனை பார்த்தா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு வளையலை சரி பண்ணுற மாதிரி பார்த்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு கலர் வளையலையும் ஒவ்வொரு ராமன் தெரிஞ்சான். அதான் அந்த பாட்டு, ராமன் எத்தனை ராமனையில். இந்த பாட்டு சும்மா இல்லை, அத்தனை ராமன் எப்படி வருவீங்க? கோசல ராமே, சீதாராமே, சாப்பாட்டு ராமே. நம்மளுக்கெல்லாம் சாப்பாட்டு ராமன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. சாப்பாட்டு ராமன்னா என்ன அர்த்தம்? நல்லா திங்கிறதா, வாய் பண்ணி திங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எப்படி சாப்பிடணும் அப்படின்றது, எப்படி இலை போடுறதுன்றத கூட நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஏன் இலை எப்படி போடுறாங்க, தலைவாழை இலையை எந்த பக்கம் விரிவாக இருக்கணும், எந்த பக்கம் குறைவாக இருக்கணும், காய்கறிகளை எப்படி வைக்கணும் அப்படின்னு. ராமன் தான் முதல் முறையாக தனக்கு விருந்து வைக்கிறப்ப அனுமனையை கூப்பிட்டு
என்னுடைய தொண்டனுக்கும் பக்கத்தில் உட்காந்து இலையை போட்டு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க. அதான் சாப்பாட்டு ராமன். ராமர் லட்சுமணன் சீதைக்கு மட்டும் இலை போட்டாங்க. ஆனால் கூடவே இருக்காரு அனுமன் இருந்தாலாமா, அந்த அனுமன் விலங்கினமாக இருந்தாலும் அவனுக்கு பந்தியில் உட்கார்ந்து இடம் கொடுக்குறாருன்னு சொன்னார். இலையை போட்டு அந்த இலையில இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு விருந்து பரிமாறினீங்கன்னா காய்கறிகளை கூட எந்த பக்கம் வைப்பீங்க? முதல் பக்கத்தில். சாப்பாடை கூட எங்கே வைப்பீங்க? கீழே